My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination புரிய அஃபீஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி காலையிலேருந்து ஏகப்பட்ட கால்ஸ். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, சார் எப்படி ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணுறது, பிடிஎஃப் எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிடிஎஃப் அவங்க ரிலீஸ் பண்ணலை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆன்சர் கீ, நீங்கள் என்ன ஆன்சர்ஸ் அங்கே ஷேட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் அந்த கொஷின் பேப்பருக்கு, நீங்கள் எழுதின கொஷின் பேப்பருக்கு என்ன அஃபீஷியல் ஆன்சர் கீ இப்போதைக்கு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டுமே வில் பி அவைலபிள். நீங்கள் அந்த ரெண்டையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த OMR சேலஞ்ச் அப்படிங்கிறதே OMR ரெஸ்பான்ஸ் அண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறதே வெரிஃபிகேஷன் பர்பஸ் தான். இதில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ஏதாவது ஒன்று சில வரலாம். ஏன்னா நமக்கு சில கான்ட்ரவர்சியல் கொஷின்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹவு டு சேலஞ்ச் த கொஷின்ஸ், என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஹவு டு சேலஞ்ச், இதை எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு டெமோவையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு சார் மெயில் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. மெயில் வராது. உங்களுக்கு பெரும்பான்மையான மாணவர்களுக்கு மெயில் வராது. இந்தியா ஃபுல்லாக 24 லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் ஒரே நேரத்தில் மெயில் வராது, லேட் ஆகும். ஸோ அதனால் மெயிலை நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சில பேர் லாகின் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வருது. சார் எனக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வருது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்லாம் எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலாக எல்லா மாணவர்களும் ஒரே டைமில் இது பண்ணும்போது சர்வர் பிஸி ஆகும். அதனால் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் என்ன எரர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. பயப்படாதீங்க. எல்லாமே நீங்கள் எல்லாம் நீட் எழுதிட்டீங்க. நீங்கள் எல்லாருமே கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் தான். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த கவுன்சிலிங். இப்போ பெருசாக பயப்படாது. இப்போ நம்ம இந்த இதுக்கு போகலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் அண்ட் அதுக்குரிய அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அது சொல்கிறாங்க. ஈக்குவல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்னன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆர் ஸ்டேபிள் அண்ட் எமிட் தேர் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டில் எதுப்பா கரெக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது, ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1 கரெக்ட், 2 இன்கரெக்ட். 1 இன்கரெக்ட், 2 is correct. Both statements are correct. Statement 1 and statement 2, both 1 and 2 are incorrect அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கான்ட்ரவர்சி. ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு ஓல்டு என்சிஆர்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு ஓல்டு என்சிஆர்டி போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நியூ என்சிஆர்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நியூ என்சிஆர்டினுடைய இது 5th பாயிண்ட் பாருங்கள். இது சம்மரியில் வரக்கூடிய டேரக்ட் இதுதான். அதனால தான் நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய கிளாஸஸில் நம்ம அதிகமாக சொல்கிறதே சம்மரியெல்லாம் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவோம். அதுலேருந்தே கொஷின் வந்திருக்கு. ஆட்டம்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ், அங்கே ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட், அங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் பெரும்பான்மையான அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வருது. ஸோ இது இந்த இதுதான் கான்ட்ரவர்சி, நியூ என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கொஷினை ஒரு வேளை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி லாகின் பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, செலக்ட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே யூ வில் பி மூவ் டு த பேஜ். இந்த இடத்துல உங்களுடைய டேட்டா அண்ட் நீங்கள் எந்த கொஷின் எழுதிருக்கீங்க, செட் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே OMR ஷீட், OMR அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்கேண்டு காப்பி, OMRனுடைய ஸ்கேண்டு காப்பி அடுத்த விண்டோவில் இல்லைனா அது இதில் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சேலஞ்ச் ஆன்சர் கீ அப்படிங்கிறத கொடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10வது கொஷின் எடுக்கிறோம். இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிசிக்ஸ் கொஷின் வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸுடைய அந்த கான்ட்ரவர்சி கொஷின் வச்சுக்கோங்களேன். அண்ட் அதில் ஆப்ஷன் 3 தான் கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தென் அந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் பண்ணலாம். நம்மளுடைய இதில் 1 தான் கரெக்டுன்னு நம்ம சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனில் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், சூஸ் ஃபைல், கிளைம்டு ஆன்சர் கீ, லிஸ்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் என்சிஆர்டி புக்கில் இருந்து எந்த பேஜில் எந்த பேராகிராஃபில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃபில் கொஷின் நம்பர், உங்களுடைய கொஷின் கோடு, அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு, இந்த இதில் என்சிஆர்டியில் இந்த பேஜ் நம்பரில் இந்த பேராகிராஃபில் இப்படி போட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேப்சா கோட் கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ரிவ்யூ கிளைம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, வில் பி மூவ் டு திஸ் பேஜ். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். 200 கொஷினில் ஒரே ஒரு கொஷின் இந்த ஸ்டூடெண்ட் கிளைம் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10வது கொஷினுக்கு 3rd ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணது இங்கே இருக்கும். ஒருவேளை வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னா மாடிஃபை கிளைம்ஸ் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு போய்டும். ஒரு கொஸ்டினுக்கு ₹200 அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். ஸோ அப்போ நீங்கள் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதில் நீங்கள் இது பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், சிலருக்கு வந்து OMR ரெஸ்பான்ஸ்லேயே மிஸ்டேக்ஸ் இருக்கும். OMRல நீங்கள் வந்து 10வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கும் போது மேபி இங்கே வந்து 10th பிளேஸில் இங்கே வந்து 1 அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா? 10th கொஸ்டினுக்கு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கேயும் 1 அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ இங்கே 1 and 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே மேட்ச். இங்கே 4, இங்கேயும் 4 அப்படின்னா ஓகே. இங்கே எங்கேயுமே ஷேட் பண்ணலை, இங்கேயும் எந்த கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இஷ்யூ இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஷேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட்டிகுலர் கொஸ்டினில் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு உங்களுடைய ஸ்கேன் பண்ணி வச்ச சேவ் பண்ணி வச்சிங்களா OMR ஷீட்டை, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா கோடெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ₹200 வாங்குறது அப்படிங்கிறது வந்து அநியாயமாக எனக்கு தோணுது. ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணது வந்து NTA. கொஸ்டின் தப்பாக இருக்குது, ஆன்சர் கீ தப்பாக இருக்குது அப்படின்னாலும் அதனுடைய முழு பொறுப்பும் NTAவை தான் சேரும். மாணவர்கள் எந்த விதத்துலையும் தவறு செய்யலை, அதுக்காக எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது போர்டு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், CBSEயாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேப்பரில் எழுதியிருப்போம். அந்த பேப்பர்லாம் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சொல்கிற இடத்துல ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் ரீடோட்டல் பண்ணுறேன் அல்லது நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப பேப்பர் எடுத்து வேல்யூவேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் செலவாகுன்றதுக்காக நீங்கள் காசு வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டீங்க தானே. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை போயிட்டு இது பண்ணுறதுக்கு இன்னொரு ₹200 வாங்குறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வையில் ஒரு கல்வியாளராக இது தேவையில்லாத செலவுன்னு சொல்லி நான் நினைப்பேன். ஸோ அதனால் நல்லா யோசிச்சு எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த சாலினாய்ட் கொஸ்டின்ஸுக்கும் கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேபி நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேலஞ்ச். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் கான்ட்ரவர்சிஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் பி எக்ஸ்பிளைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெண்டல்ஸ் லா ஆஃப் டொமினன்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து தெர் ஆர் அவைலபிள். அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருவாங்களா, போனஸ் மார்க் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு த அத்தாரிட்டி அண்ட் டிசிஷன் அத்தாரிட்டியை பொறுத்து வேறுபடும். NTAவினுடைய ஃபைனல் டிசிஷனுக்கு உட்பட்டது. ஒரு வேளை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஃபிசிக்ஸில் பார்த்த அந்த கொஷினுக்குமே வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறது டெலிட்டட் சாப்டர் தான். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷனில் அந்த டாபிக்ஸ் எல்லாம் வர்றதுனால அதையும் நம்ம வந்து 50-50 சான்சஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கும் போனஸ் மார்க் வரலாம், வராமலும் போகலாம். இது எல்லாமே NTAனோட தான். எங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு டயலமா இருக்குது, ஒரு சின்ன பாயிண்ட் NTA கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கொஷின் வந்து சப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்குது, சிலபஸ்குள்ளே தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பாயிண்ட் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே they will not give you the bonus mark. ஸோ அதனால் பெரிய அளவில் போனஸ் மார்க் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் இது வரைக்கும் இந்த வீடியோ நான் போடலை. பட் நிறைய பேர் இதை பற்றி கேட்குறதுனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிற இடத்துல பதிவு செய்கிறோம். நல்லா யோசிச்சு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ணுங்கள். எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தேவையில்லாமல் திரும்ப கொஞ்சம் காசை NTA கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். யாராவது ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா மாணவர்களுக்குமே அது வரும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கு ஒரு பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.